கந்த சஷ்டி விழாவிலே விரதமிருந்து முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்தால் நாம் அரிதான விஷயங்களை கூட மிக எளிதாக பெற்றுவிடலாம். முருகன் தன்னுடைய 6 முகங்களின் வாயிலாக கருணை மழையை பொழிந்து நம்மை எல்லாம் காப்பதற்கு கை நீட்டி நம்மை வரவேற்று கொண்டிருக்கிறான். அதை தகுந்த முறையிலே நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த கந்தசஷ்டி விழாவிலே முறைப்படி விரதம் இருப்பது மட்டுமல்ல, மனதை சாந்தமாக வைத்துக்கொண்டு ஆணவம் இல்லாமல் அப்பழுக்கில்லாமல் எல்லாரும் சேமமாக வாழணுங்கிற எண்ணத்தோடு முருகனை வழிபாடு செய்தால் முருகன் நம்மை வாழ வைப்பான். என்னை இப்படி வாழ வைக்கணும்ப்பா, அப்படி வாழ வைக்கணும்ப்பா நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், வைதாரையும் வாழ வைக்கக்கூடியவன் முருகன். அவனுக்கு நமக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியாதா? அதனால் இந்த கந்தசஷ்டி விரதத்தை மன அமைதியோடு அப்பழுக்கில்லாத சிந்தனைகளோடு ஆணவம் இல்லாமல் அன்புமயமாக நீங்கள் வழிபாடு செய்தால் இந்த கலியுக வரதன் என்று அழைக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான், வள்ளி தேவான சமேத முருகப்பெருமான் நமக்கு மும்மலங்களையும் அழித்து நலன்கள், அதாவது இம்மை மறுமை முக்தி என்கின்ற 3 நலன்களையும் நமக்கு வாரி வழங்குவான். என்ன வேணும்னாலும் இந்த முருகனை இறுகி பிடிச்சிட்டா நமக்கு கிடைக்கும். அது செல்வமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், பராக்கிரமமாக இருக்கலாம், மன நிம்மதியாக இருக்கலாம். சகல சௌபாகியங்களும் மங்களமும் மகிழ்ச்சியும் நிரம்ப தருபவன் இந்த திருச்செந்தூரான். அவனை இறுக பிடிச்சிக்கிட்டா, அந்த பாலசுப்ரமணியத்தை இறுக பிடிச்சிக்கிட்டா வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் நலங்களையும் நாம் பெற முடியும். ஆக கந்தசஷ்டி விழாவில் மன நிம்மதியோடு முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வழிபாடு செய்யுங்கள். கோபம், குரோதம், லோபம் எல்லாத்தையும் விடுத்து ஆணவத்தை, மெயினாக நீங்கள் ஆணவத்திலிருந்து வெளியே வரணும். வந்து அன்புமயமாக நீங்கள் அவனை தேடினால் அவன் உங்களை அரவணைத்துக் கொள்வான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஒரே ஒரு விஷயம், சூரசம்ஹார விழாவில் கலந்து கொண்டவர்கள் அத்துணை பேரும் திருக்கல்யாணத்தையும் பார்த்துட்டு தான் இந்த அருமையான விரதத்தை நிறைவு செய்யணும். ஒருவேளை வெளியூர் போகிறவங்க, நாங்கள் ரொம்ப தூரம் போகிறவங்கன்னா ஏதாவது ஒரு கோயிலில் கண்டிப்பாக திருக்கல்யாணம் பார்க்கணும். அந்த திருக்கல்யாண வைபவம் முழு மங்களத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். சந்தோஷமாக நீங்கள் எல்லாரும் மன நிகழ்ச்சியோடு மன நிறைவோடு முருகா முருகா முருகான்னு அவனுடைய நாமத்தை தழும்பேற நீங்கள் உச்சரியுங்கள். அவன் உங்களை பார்த்து கொள்வான். நன்றி.